கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்ட வந்துட்டு வீர் கேட்டிருப்பாங்க, உனக்கு வந்துட்டு நான் முக்கியமா இல்லை இந்த மிஸ்டியோட ஃபேமிலி முக்கியமா, நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் கூட யோசிக்காம நீ ஏன்டா மிஸ்டி டைப் எல்லாம் பிஹேவ் பண்ண, எனக்கு உனக்கு சுத்தமா பிடிக்கல, இதோட வந்துட்டு இந்த மாதிரி கேவலமான ஃப்ரெண்டு கிட்ட நான் இருக்கிறதுக்கு இருக்காமலே இருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது வந்து மிஸ்டி வந்து என்னடா இவ்வளோ சவுண்ட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பார்த்தா வந்துட்டு நம்மளோட ரோஹன் வந்து வீட்டை கத்தி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்துட்டு என்ன அப்படி பண்றான் அப்படின்னு வந்து பார்க்க வரும்போது வந்துட்டு நம்ம வீர் சொல்றான், அங்கேயே அவனை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவத்தோடய வரான். நம்மளோட மிஸ்டையும் வந்துட்டு கால் கட் பண்ணிடுறான் வந்து புடுங்கி, என்ன நீ பண்ணிட்டு இருக்க, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல அதுவும் வந்துட்டு நல்லா இது பண்ண முடியாத வைக்க முடியாதுன்னு சொல்லி அவதிட்ட, நீ என்ன மிஸ்டி சொல்றதுக்கு, நீ இதுக்கு இப்பெல்லாம் பண்ற, உன ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி பேசுவா, என்ன வாயை மூடிட்டு இருக்க சொல்றியா, அதுவும் அது என்னோட ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா உன்னோட ப்ராப்ளம் இல்லை நம்மளோட ப்ராப்ளம் அப்படின்னு அவன் கத்தி சொல்றான். அவன் கையில வந்துட்டு அடிபட்டிருக்க போல ரத்தமா போகுது. நம்மளோட ரோஹன் வந்துட்டு கோவத்தோடய வந்துட்டு போயிடுறான். அப்படியே ரத்தம் ஊத்த அவளும் வந்துட்டு பின்னாடியே போறான். பார்த்தா பால்கனி டோர் லாக் பண்ணிடுறான். எவ்வளவோ சொல்லி பாக்குறா தொடரோன்னு இருந்தாலும் திறக்கிற மாதிரியே இல்லை. நம்மளோட வீர் வந்துட்டு இங்க சம கோவத்தோட வந்துட்டு போ ரெடியா இருக்கான். அதெல்லாம் ஜமாவும் தட்டி விடுறான். அவங்க அம்மா வந்துட்டு உன்னோட கோவம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லாக் பண்ணிடுறாங்க. அவனும் கோவத்தோடயே இருக்க ரூம்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட மிஸ்டையும் வந்துட்டு எவ்வளவோ கேட்கறான், இந்த மாதிரி வந்துட்டு தயவு செஞ்சு நீ கேளு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் ஜன்னல் வழியா வந்துட்டு நான் அவனை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அப்போ வந்துட்டு கையை மட்டும் நீட்டுறான். கர்ஷிஃப் மாதிரி அவ கட்டி விடுறான். அதுக்கப்புறம் அவனை வர விடாம அப்படியே வந்துட்டு போக வச்சிடலாம். இல்லை அப்படியே ஆயிடுது. நம்மளோட மிஸ்டர் நேரா ரோஹன் ரூமுக்கு போய் பார்க்குறான். உன்கிட்ட பேசணும் வா அப்படின்னு சொன்னா அவன் குளிச்சுட்டு இருக்கான் போல. நான் குளிச்சுட்டு இருக்கேன், நீ மதியம் குளிக்க கூட விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். பரவாயில்ல சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்கல. அப்படின்னு வந்துட்டு கோவத்தோடய போயிடுறா. அப்புறம் அவளும் வந்துட்டு மிஸ்டின்னு கூப்பிட்றான். சரி போயிட்டா போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். நம்மளோட மிஸ்டையும் சரி இவன் தெரியும் மேஜிக்கல் வேர்ட் சொல்லலாம் அப்படியே அப்படின்னு நினைச்சிட்டு பேப்பர் எடுத்து அழகா கிரேன்ஸ்ல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அவனும் இப்போ ட்ரெஸ் கீழே வச்சுட்டு வந்துடுறா. ஓடிக்கிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் பாட்டியும் கூப்பிடுறாங்க. அவளும் வந்துட்டு பாட்டி கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரோஹன் வந்து ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறான். பாட்டி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் லெட்டர் கூட பார்க்காம அப்படியே வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட சொல்றாங்க. இருந்தாலும் வந்துட்டு அவன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி பரவாயில்லப்பா எங்கேயாச்சும் உட்காரு அங்கே கூட பேசுப்பா அப்படின்னு சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு உட்காரும். அப்போ வந்துட்டு ராதிகா பாட்டிக்கு ஒரு ஃபோன் வரும். பார்த்தா நம்ம சீன் போடுற பாட்டி வந்துட்டு பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டே வந்து என்னை கூப்பிடுங்க, என்னை தூக்கி விடுங்க, செம்ம வலிக்குது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்ன எப்படி சொல்றது, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். சரி வரும்போது அப்படியே வந்துட்டு எனக்கு ஆளு பொருட்டா எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இவ அடிபட்டுருந்துன்னு சொல்றா, இதெல்லாம் சாப்பிட கேட்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பாடுறதுக்காக தான் வந்துட்டு இப்படிலாம் சொல்றா போல அப்படின்னு நினைச்சிட்டு பேக் பண்ணிட்டு நம்ம பாரியும் அந்த ராதிகா பாட்டியும் கிளம்பி போறாங்க. நம்ம மிஸ்டே வந்துட்டு இப்போ சாப்பிட்றியா மாட்டியா அப்படின்னு கேட்குறா. அவளும் வந்துட்டு முடியாது, நீ வந்துட்டு ப்ராமிஸை வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கோ அப்பதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா, நீ சாப்பிடாமலே இரு, உனக்கு பதில் உன்னோடதும் சேர்த்து நான் சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நிறைய பச்சை மிளகாய் வள்ளிட்டு வந்துட்டு பிளேட்ல போட்டுட்டு சப்பாத்தி அவ்வளோ போட்டு டொமேட்டோ சோஸ் எல்லாம் மேலே போட்டுட்டு அப்படியே வந்துட்டு கடிச்சு கொதறி சாப்பிட்றா. அதெல்லாம் பார்த்து ரோஹனுக்கு வந்துட்டு பயங்கரமா ஷாக்கு, என்னடா இவ இவங்க சாப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவ போனதுக்கு அப்புறம் காரம் தாங்க முடியல போல டக்குன்னு தண்ணி அடிச்சு குடிச்சிட்டு இருக்கா. பின்னாடி இருந்து வர சவுண்ட்லாம் பெருசா கண்டுக்காதீங்க, ஏன்னா தீபாவளி டைம்ல பட்டாசு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ராதிகா பாட்டி தான் காட்டுறாங்க, உனக்கு சப்பாத்தி வேணும்னா என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, நானே வந்துட்டு கட்டி கொண்டு வர போறேன், இதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, எனக்கு இந்த மாதிரி பண்ணியும் உங்க கூட உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அவங்க 2 பேருக்கும் வேற வேலை இல்லையா பாட்டி, நான் போய் ரோஹனுக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொன்னா, ரோஹனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்துட்டு நம்மளோட பாரு ஆஹா சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டின் பேச்சை மாத்திரா, நானும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்துட்டு சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பாட்டி சேர்ந்து வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட மிஸ்டேயும் வந்துட்டு டேபிள்ல தான் உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் ரோஹனை கேட்குறாங்க சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரோஹன் சாப்பிடலன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டேயும் கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட எப்படியாச்சும் சாப்பிட வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு ரோஹனுக்கு கால் வந்துடும், அவனும் போயிடுவான். பாட்டியும் இருக்க மாட்டாங்க. சரி வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் சாப்பிட வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில எடுத்துட்டு போயிடுறா. அவள் பாட்டின்னு பால்கனி கிட்ட போய் நின்றுடுறா. அப்புறமேட்டு வந்துட்டு நம்ம ராதிகா பாட்டி வந்துட்டு எங்கடா பிள்ளைங்களை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்மளோட மிஸ்ட்ரி வந்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிருப்பா இல்லையா, அதை வந்துட்டு ரோஹன் ரூம்ல இருந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு
சரி பரிக்காக தான் வந்துட்டு ரோஹன் எழுந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு நினைச்சிட்டு பால்கனி சைடு எட்டி பாக்குறாங்க. இவங்க வந்துட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது வந்துட்டு பரியும் வந்துட்டு இப்ப நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ தயவு செஞ்சு நானும் சாப்பிட்றேம்மா குடும்பா தாயே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ராதிகா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி மிஸ்டீட்டை கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நெட்வொர்க் கவரேஜ் கொள்ள வெளியே உள்ளது அப்படின்னு சொல்லி வந்துருது. அதனால இங்க மட்டும் கையில கடிச்சாங்கன்னா உண்டுல நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம பரி வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு ராதிகா பாட்டி வந்து காஃபி கொடுத்துட்டு ராதிகா பாட்டி கேட்குறாங்க, நான் ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு, கேளுங்க பாட்டி அப்படின்னு சொன்னா உனக்கு ரோஹனை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொன்னா திணறா. அப்படியே திணறி எரிஞ்சிடுறா. அதுவா அது அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாளா, என்ன அது இது எது அப்படின்னு உண்மையை சொல்லணும். உனக்கு ரோஹன் வந்து பிடிச்சிருக்கு தானே? நானும் பார்த்தேன், நீ ஊட்ட விட்டது அவன் உன்னை கேரிங்கா பாத்துக்கிறது, நீ அவனை கேரிங்கா பாத்துக்கிறது, அவன் சாப்பிடலாம் நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்றது. அன்னைக்கு வந்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். அதை பார்த்துதான் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு ராதிகா அப்படி சொல்றாங்க. அவளும் வந்துட்டு விற்கப்பட்டு, பாட்டி எனக்கு வந்துட்டு ரோஹன் மேல வந்துட்டு காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெக்கப்பட்டுக்கிட்டே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே வந்துட்டு ரெண்டு பேரும் வெக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு வெக்கப்பட்டு ராதிகா பாட்டி வந்துட்டு அட போமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பரி வந்துட்டு நான் நினைச்சிட்டு இருக்கா, ஐயோ வந்துட்டு ஏதோ லெட்டர் எழுதியிருக்கா நம்ம ப்ரப்போஸ் பண்ணி, அதை வந்துட்டு நான் பார்க்கவே இல்லையே, எங்க இருக்கும் போய் பார்க்கலாமா, ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மிஸ்டி வந்துடுறா. இதை பார்த்த மிஸ்டியை பார்த்தா அவள் இன்னும் பயப்படுறா. மிஸ்டி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும், இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவளும் வந்துட்டு பேசுறா. இந்த மாதிரி வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லாம அருணவ் வந்துடுறான். வந்துட்டான், குட் டைம்ல தான் இருந்தவன் நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அருணவ் அப்படின்னு கேட்டா, இல்லை நம்மளோட அருணவும் வந்துட்டு நம்மளோட பிஸ்னஸ்ல வந்துட்டு நான் பார்ட்னர்ஷிப்பா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் சைன் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஹனை தான் காட்டுறாங்க. ரோஹன் வந்துட்டு ஒரு பொண்ணை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிற இதுவே இல்லை, ஃபோனே பார்த்துட்டு இருக்கான். மிஸ்டி கால் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன ரோஹன் ஃபோட்டோ எடுப்பியா அங்கேயே ஃபோனையே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவாளா அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். சரி காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம நெக்ஸ்ட் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பொண்ணு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வந்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வா ரொம்ப அழகா இருக்கு, இந்த ட்ரெஸ் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா, நோ இது வந்துட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்காக வாங்கினது, உனக்கு இல்லை, ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இருக்கும் போது வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அப்போ கூட மனசே கேட்கல, மிஸ்ட்ரி அதே மைண்ட் ஓடிட்டு இருக்கு. பறையை தான் காட்டுறாங்க. பறை வந்துட்டு ஏதோ கடைக்கு போகிறதுக்காக வந்திருக்கா. அப்போ வந்துட்டு நேரம் உள்ளே வரும்போது வந்துட்டு யாரும் இடிக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தா நம்ம வீரை பார்த்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீர் சொல்கிறோம் உங்களுக்கு பேசணும் அப்படின்னு சொன்னால், என்ன பேசணும் அதான் நேற்றையும் வந்துட்டு சூப்பராக பேசிட்டே, இதுக்கு மேலே என்ன பேசுறது இருக்கு வீர் அப்படின்னு கேட்டா, பாரு பரி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நேற்று எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கே பாரு நான் ஒன்று வந்துட்டு சொல்கிறேன், நேற்று எங்கே என்ன பேச விட்டு நானும் வந்துட்டு பேசணும், நிறையா பேசுறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு மிஸ்ட்ரியை உயிருக்கு உயிராக தானே லவ் பண்ண, அந்த உண்மை தானே, அப்படி இருந்தும் அவ்வளோ ஒரு லவ் பண்ற உனக்கு ஏன் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த உனக்கு தோணுது, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிதானே நினைக்கிறோம், இல்லைனாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிதானே நினைக்கிறோம், அப்படி இருந்தும் நீ ஏன் இப்பெல்லாம் நினைக்கிற அப்படின்னு கேட்டா, இங்க பாரு மிஸ் பாரி உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரோஹன் பண்ணா எப்படி இருக்கும், அவனும் ஷாக் ஆயிரா, ரோஹனா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எப்படி தெரியும், எனக்கு அருணவ தான் சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது சைட்ல இருந்து பாக்குறதுக்கும் என் சைட்ல இருந்து பாக்க பிராக்டிக்கலா பாரு, நீ பண்ணது தப்பு வீர், எனக்கு வந்துட்டு இதுக்கு மேல உங்ககிட்ட எதுவுமே பேசுறது இல்ல, நீ வந்துட்டு ரிலீஸ் பண்ணா சரி, நீ மூவ் ஆன் ஆயிருது, இவ செஞ்சு மூவ் ஆன் ஆகு அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா, சரி ஆனா வந்துட்டு உன் அக்காவும் தப்பு பண்ணா நானும் தப்பு பண்ண ஒத்துக்கிறேன், உன் அக்காவும் தப்பு பண்ணா, இங்க பாரு எங்க அக்கா போய் தப்பா பேசாத, அது வந்துட்டு எனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்ல, இவ்வளவுதான் வந்துட்டு பேசுவேன் உங்க இஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறா. இதோட இந்த டிராமா முடிச்சுக்கலாம். இந்த டிராமா நாளைக்கு வந்துட்டு தீபாவளி ஸ்பெஷலா 2 வீடியோ போகணும்னா சில்சிலா டிராமாவை பத்தி உங்களோட கருத்தை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் நல்லா கமெண்ட் பண்றீங்களோ அவங்கள பின் பண்ணி நாளைக்கு 2 பாட்டா நான் வீடியோ போடுவேன். கண்டிப்பா நான் 2 பாட்டா போடுவேன், உங்க கையில தான் இருக்கு. வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.